எல்லாரும் வந்து செய்தாங்க. நான் நீங்க பேசிட்டு இருக்கட்டும். என்னடா இந்த பேச்சு அதிகமாக இந்த உறவாட்டத்துக்குள்ள நடக்கும். நீங்க வளமையா செய்யறது தான். அதுக்கும் நீங்க இப்படி பேசுறதால பேச்சு வருதுவா எல்லாருக்கும். நாம் வந்த உடனே அப்படி எல்லாரும் நின்றுறீங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும்னா இந்த பழைய இந்த உறவாட்டத்தை அப்படியோ நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி அமைச்சு போட்டு பெண்கள் உறவாட்டத்தையும் இப்ப புதுசா வந்தினா சேர்ற உறவாட்டங்களையும் நான் கொஞ்சம் கொண்டுட்டு போகக்குள்ள எல்லாம் கணக்காவும் சேரும். இதுக்குள்ள இருக்கிற கட்டுகளும் சில இதுக்கு அதை தீர்த்து வைக்கிறது நீங்க உங்களுக்கோ எல்லாமே தந்தாச்சு. அது நீங்க அங்க கட்டணும் எல்லாம் தந்தாச்சு. இனியே உண்மையை பேச வேண்டியிருக்கு. உண்மைய பேசலன்றோட நீங்க நான் ஏதோ ஒரு உண்மை பேச போறேன்னு நினைச்சதுக்கு நான் உண்மையை பேசல உண்மையை சொல்லல சொல் வடிவுள்ள கொண்டு வரல. அறிஞராலும் அனுபவத்தை மொழியில் பாஷையில வார்த்தையில நான் இன்னும் உங்களுக்கு உண்மையை செல்லல என்று சொல்லி உங்களை இந்த பேச்சுக்குள்ள கட்டுப்படுத்தாம இந்த பேச்சுக்குள்ள நீங்க கட்டுண்ணாம இன்னும் விளங்கி மேல வரணும்ன்றதுக்காக பாவிக்கிறோண்டுதான். அப்ப நான் ஏதோ ஒரு உண்மையை செல்லுவேன் என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க? இல்ல நாங்க நினைச்சது நாங்க நினைச்சிட்டோம். வருங்கால சமுதாயம் கடைசி வரையும் செல்லவே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதை சொல்லல கொஞ்சம் இன்னும் விளக்கம் வருமே. அதான் உண்மை. ஆனா உண்மையே செல்லதான் இல்ல பாருங்க. இப்ப அந்த உண்மை சொல்லிக்குவா அது அப்பத எடுத்த அந்த விஷயத்துல ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவது செய்து பாருண்டா ஏகமாக அமைஞ்சவரைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க. என்னன்னு அந்த பொருள் என்ன களிமாவை திக்கிர் செய்து இன்னைக்கு களிமா என்று எதை சொல்றாங்க? எதை நினைவுபடுத்த சொல்றாங்க? நம்ம உருவத்திற்கு. அப்ப இன்னைக்கு இப்ப அது உருவம் எண்ணி ஆயிடுச்சு. ஏகத்தில் அமைகிறவருக்கு உருவம் எண்ணி ஆயிடுச்சு. உருவம் ஆயிடுச்சா களிமாவா இருக்கா? அதான் களிமாவா இருக்கேன்னா களிமா என்ற சொல்ல கொண்டு நாம என்ன தமிழ் அர்த்தம் எடுப்போம்? வசனம் இல்லையா? வசனம் தான் எடுப்போம். அப்ப இப்ப ஈனைக்கு ஏகத்தில் அமைந்து கொண்டு என்ன களிமாவை அதை விடுங்கள். அதுக்கு வசனம் என்று எடுத்துட்டோம். ஞாபகப்படுத்து. ஏகத்தில் அமைந்து கொண்டு களிமாவை என்கிற இடத்துக்கு வசனத்தை நினைவுபடுத்தி பார். அப்ப இன்னைக்கு அந்த வசனம்ங்கிற சொல்லுக்கோ நாம எதை கருத்தா உணர்ந்திருக்கோம்? உருவத்தை. அப்ப உருவம் அந்த ஏகத்தில் அமைகிறவருக்கு அந்த உருவம் அவருடைய என்ன? அவருக்கு என்ன? இப்ப ஏகத்தில் அமைகிறவருக்கு அந்த தோற்றம். இப்ப நம்ம தோற்றம் கொண்டறல. இன்னைக்கு இப்ப களிமாவதிக்கு செய்து பாருன்ற இங்க சொல்ல புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றது. இப்ப களிமாண்டா இன்னும் எடுத்தோம் அப்படின்னா அவர் இப்ப ஏகத்தில் அமைஞ்சுக்கிட்டு உருவத்தை உணர்றாருண்டா உருவத்தை உணர்றாரா வசனத்தை உணர்றாரா? அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு அந்த உருவம் என்னையாக உணர்றாரு? வசனமா? களிமாவா உணர்றாரு, வசனமா உணர்றாரு. அவரோட வசனம் அது.
அப்ப களிமாவை திக்ரு செய்து பார். 2 ஐனிக்க ஒஸ்தாது புரிய வைக்கிற விஷயம், புரிய வைக்க இயலாத, புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நம்மளோட பாசையில கொண்டு வந்து நமக்கு என்ன செய்யறாங்க, ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. அப்ப ஏகத்தில அமைஞ்சவரு சரியா, ஏகத்தில் அமைஞ்சிட்டாரு. ஏகம் என்ற சொற்பொருள்ல ஏகமா அமைஞ்சிட்டாரு. அமைஞ்சோடனே இப்ப வசனம் என்று சொல்லி தண்ட உருவத்தை இன்னைக்கு என்ன செய்யறாரு, தண்ட மொழி, தண்ட சொல், தண்ட களிமா, தண்ட வசனம் பண்ணி அத அந்த ஏகத்தில அமைஞ்சவர் உணர்றாரு. இன்னைக்கு இப்ப ஒரு உருவத்தை உணர்றாரு இல்ல, வசனத்தை இல்லைன்றும் இல்லை. என்னடா ஆரம்பம் அவரு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அந்த அது வசனம், அது என்னுடைய வசனம், அது களிமா, நான் என்ன நான் உணர்ந்த சொல். நீங்க உதாரணத்துக்கு இதை ஏனைக்கு வச்சு நீங்க விளங்கணும் பண்ணா, நீங்க என்ன இருக்கிற உங்களுக்கிட்ட நான் என்று சொல்லி ஒரு சொல் இருக்கா இல்லையா, ஒரு வசனம் இருக்கா இல்லையா, என்ன மொழியில் இருக்கி, தமிழ் மொழியில. அது இப்ப நாம பேசிக்கொள்ற நம்மட தாய்ப்பாசைங்கிற தமிழ் மொழியிலே இது நம்மட மொழி. இப்படி நான் என்று நான் என்ன உணர்ற இந்த மொழியிலேயா இறைவன் தன்னை நான் உணர்ந்துகிட்டு இருக்கான். அவன் மொழிதான் இப்ப நான் சிலர் விளங்கப்படுத்துறேன். மிச்ச நுட்பம், மிச்ச நுட்பமா போகணும். அப்ப பெரியோனின் திருவசனம், பெரியோர்கள் என்று சொல்ற இத அனுபூதி பெற்றாக்களை தான். ஏனடைவுகளை பெரியோர்கள் என்று சொல்ற இந்த அனுபூதி பெற்றாக்கள் மட்டும்தான் இதை உணர்த்தி புரிய வச்சு இந்த இடத்தை ஒழுங்கப்படுத்தி இந்த நிலைக்கு கூட்டிட்டு போவாங்க, கொண்டு போவாங்க, கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு வராதாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எதை களிமாண்டு காட்டிட்டு இருப்பாங்க, எதை களிமாண்டு புரிய வைப்பாங்க என்றா எல்லாம் சொல்லலாம் கட்டுண்டிருக்குமே அல்லாமல் உணர்ற பொருளாக களிமா இருக்காது. அப்போ உஸ்தாதுன்னு சொல்றாங்க, களிமா சொல்வதல்ல, சொல்ற விஷயம் இல்ல, உணர்வது. அப்ப இப்ப களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதா என்று கேட்கிற இடத்துல இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் இப்ப என்ன செஞ்ச இந்த புரிதல் சரியாக உணரப்பட வேண்டியிருக்கு. உணரப்பட்டா இப்ப அவரு ஏகத்தில ஏகம் என்ற சொற்பொருள்ல, ஏகம் என்ற சொற்பொருள் என்று ஏன் காட்டுறான்னா, ஏகம் என்று ஒரு சொல்லி இருக்கி, அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கங்க. ஏன்னா ஒரு சொல்லும் ஒரு பொருளும் சம்பந்தப்பட்டா அதுதான் கருத்து. அப்ப ஏகம் என்ற சொற்பொருள் ஏகமா அமையட்டா. அப்ப இப்ப நான் ஏகம் என்று சொல்லி அமைஞ்சி இருந்துக்கிட்டு தான் இப்ப நான் இன்னைக்கு எதை திக்ர் செய்யணும், எனக்கு ஐனிக்கு நான் திக்ர் செய்யக்குள்ள நான் உருவம் என்று உணர்ந்தது என்ன என்று எனக்கு உணரப்பட போகுதோ, என்ன நான் உணர்ந்த மொழியாக உணரப்பட போகுது. இப்படி மொழியாக உணரப்படுற நிலை வரக்குள்ள அந்த சொல், இப்ப நான் சொல்றது இந்த வாயாலைய உள்ளச்சில அதச்சில இல்ல, அந்த உணரப்படுற அந்த சொல் ஏகனின் சொல். அந்த ஏகமா இருக்கிற அவர் உணர்ந்த அவர் சொல்லது. இதை கேட்டுக்கொண்ட இன்னியா ஏற்றவர் ஏகனின் சொல்லை ஏற்று நடப்பவர் எரிநரகேகாரப்பா. என்னையா எரிநரகேகாரப்பா, என்னையா எரிநரகேகாரப்பானா நரகத்துக்கு போக மாட்டாரு. என்ன அழகா சொல்றாங்க. ஏற்று நடப்பவர் எரிநரகேகாரப்பா. அப்ப இதுக்கு இந்த நிலைக்கு வர வரி கொஞ்சம் கூட ஒரு மன வருத்தப்படுற இடத்துக்கு, மன அழுத்தத்துக்கு, மனம் கொதிக்கிற இடத்துக்கு, இப்படியான ஒரு இடத்துக்கு அவர் உள்ள போகுமா? ஆனா திரும்ப எங்கேயோ கொதி நரகன் எங்கேயோ போறேன் எல்லாம் கற்பனை பண்ணக்கூடா. மொத்தத்துல அது இன்பமான ஒரு நிலை என்று சொல்லி காட்டுறா அல்லவா. எரி நரகாரப்பாண்டா உங்களுக்கு நரகம்
அந்த போக மாட்டீங்க. இன்பத்தை அந்த இன்ப சொல்லி காட்டுற ஒரு விஷயம் இருக்கட்டுமே, அந்த இன்பத்தை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? ம். உங்களுக்கு இன்பம் என்று சொல்லி உண்ட செல்ற இடமும் சொல்லி காட்டுற இடமும் இப்ப சேவையா, உங்களோட சொந்த அனுபவத்துல உணர்ற நிலை தேவையா? சொந்த அனுபவத்துல உணர்றதுதான் தேவை. அப்ப ஹக்கு காட்சிக்கு கட்டிடாது. அந்த களிமா காட்சிக்கு வருமா? அந்த ஏகனின் சொல் காட்சிக்கு வருமா? அது காட்சிக்கு வந்த உடனே என்ன வந்து இங்க நிக்கி ஒரு கட்டுண்டோ ஒரு பொருளா நிக்கி. அப்ப அந்த கட்டுண்ட பொருள்ல தான் என்ன இருக்கி? காட்சி களிமா இருக்கி. இறைவன் தன்னை உணர்ந்த களிமா இருக்கி. அவன் இன்னைக்கு இப்ப கட்டுண்ட பொருளை உணர்ந்தானா? அவன் அந்த நான் என்று சொல்லி தன்னை உணர்ந்தானா? இப்ப அவனிடத்துல அப்ப இன்னைக்கு மபாரி செல்லுறா நிக்க இறைவனுக்கிட்ட அப்ப குடை இருக்கா? இல்ல. அப்ப உன் பங்கு ஒரு குடையாகும் என்று சொன்ன என்னண்டா, உலகம் பாலைவன கடையாகும். உலகம் என்னையா? இப்ப பாலைவனத்தை விடுவோம், உலகத்தை தானே கடை என்று காட்டுறாங்க. பாலைவனத்துல உள்ள கடை என்று உலகத்தை காட்டுறாங்க. பாலைவனத்தை விடுவோம், இப்ப கடைக்கு வருவோம். அப்ப உலகம் என்ன கடை? இப்ப பாலைவனத்துல கடை இருக்கு, அந்த கடை தான் உலகம் இல்லையா? இப்ப அந்த கடை என்று இருக்கிற அந்த உலகத்துல உன் பங்கு என்ன? குடை. இப்ப அந்த கடையில இன்னைக்கு இருக்கு உங்களோட பங்கு குடையில சிறிய ஒரு குடலை சைஸ்ல குடலை. உங்களோட பங்கு வேறையா கடையில இருக்கா? கடைக்குள்ள இருக்கா? கடைக்கு வேறையா இல்லை. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற உன் பங்கு குடையாகும். அப்படி என்றா சாச்சா, உலகம் பாலைவன கடையை காட்டியாச்சுவா. உலகம் கடை. உலகம் என்று காட்டின அந்த உலகம் எய்னைக்கு உங்களோட பங்கை வச்சிருக்க ஒரு இடம் தந்திருக்கு. தந்திருக்கா அப்படி மாற்று அமைப்புல உன் பங்கு அதுல குடையாகும். அப்படின்னா அந்த பங்கு, அந்த உன் பங்கு என்று சொல்ற அந்த பங்கு எதுக்குரிய பங்கு? அது கடைக்குரிய உங்களுக்குரிய, அது பங்கு, அது கடைக்குரிய பங்கு இல்லையா? சொல்றாளே அதான் உன் பங்குன்னு என்ன சொல்றாங்க? உன் பங்கு தானே சச்சா. இப்ப ஏதோ உலகத்தை தானே பங்கு வைக்க உங்களுக்கு தந்திருக்கு. வேற எங்கேயாவது ஒரு பங்கை கொண்டு உலகத்துக்குள்ள செஞ்சிருக்கா? இல்ல, அதில் ஒரு பங்குன்னு தானே சொல்ற. அதுதான் சாச்சா, பங்குங்கிற சொல்லே போதும். அதில் ஒரு பங்கோ பங்குன்றா என்ன? இப்ப கடையில இருக்கிறது, கடையில ஒரு பங்கு தந்திருக்கா, இல்ல வேற எங்கேயாவது கொண்டாந்து உங்களுக்கு கடைக்குள்ள வச்சு ஒரு பங்கு தந்திருக்கா? இல்ல, கடைக்குள்ளேதான் தந்திருக்கு. அப்ப கடைக்குள்ளேயே தந்தா கடையத்தான பங்கா தந்திருக்கு. கடையத்தான் பங்க தந்திருக்கோ. கடை இப்ப செல்ல போகுது, என்னில்லாம உனக்கு ஒரு பங்கு தந்திருக்கேன்னு செல்ல போகுது. இல்ல உனக்கு இந்த பங்கு சம்பந்தம் இல்லைன்னு கடைக்குள்ள நீங்க சென்னா என்ன செய்யும்? கடை வெளியே ஓடும், பாலைவனத்துக்கு அனுப்பிடும். உனக்கு இங்க ஒரு பங்கு கிடையாது. எந்த பங்கு? கடை என்று இருக்கிறது தான் உலகம். அதுல உன் பங்கு என்றா அந்த உலகத்தை பங்கு வச்சிருக்கி. அப்படி என்ன இப்ப பங்கு வச்ச அந்த பங்கும் எதுக்குரிய பங்கு? அது கடைக்குரியது. இப்ப பங்கு வைக்காத வரைக்கும் அது கடை என்று இருக்கு. இப்ப
பங்கு வைக்கல இன்னும். ஆ. அப்போ சாச்சா வாங்க, மஹாரிஷ் வாங்க, ரிஃபாய் வாங்க, தஸ்கீர் வாங்க, நாம பங்கு வைப்போம் பண்ணி எங்க கூப்பிடுறேன்? கடைக்குள்ள கடைக்குள்ள உலகத்துக்கு கூப்பிடுறேன். உலகத்துல கூப்பிட்ட உடனே இப்ப நீங்க பாலைவனத்துல இருந்து மாறீங்களா இல்ல இந்த பங்கை எடுத்துக்கிட்டு தான் உலகத்துக்கு ஒழும்புறீங்களா? பங்கு எடுத்துட்டு தான் கடைக்குள்ள அப்படி இப்ப இருக்கிற நீங்க கடையை சனதாக்கணுமா? இல்லையே. கடை தானேங்க அந்த பங்கு சந்தை இன்னத்துக்கு நீ கடை என்று உணர்றதுக்கு தானே. கடையோட ஒரு பங்கு சந்திருக்கேன். கடையை உலகத்தை உணரேல. உலகம் என்ன சரியா? உலகத்தை நீ உணரலாமா? இல்ல. அப்ப உலகம் நீண்டதோர் கனவா? அப்படின்னா கணவன்டா என்ன? கணவன் ஒரு நினைவு. ஒரு நினைச்ச விஷயம் தானே நீண்ட கனவு. நீண்ட கனவாயிருக்கும். அப்படி என்றா கனவு என்கிறது ஈனைக்கு ஒரு கட்டம். அப்போ உலகம் வந்தா இப்ப இந்த நிமிஷம் நான் கண்ட அந்த கனவு, அடுத்த நிமிஷம் கண்ட கனவு, அடுத்த மணித்தியாலம் கண்ட கனவு, 1000 கோடி வருஷமா கண்டுட்டு இருக்கிறது எல்லாம் கனவு. ஏற்கனவே 1000 கோடி வருஷம் கண்டதும் முதல் கண்டதும் கனவுதான். அப்ப அது நீண்ட கனவு. அதுதானே என்ன? உலகம். அகிலம். உலகம். உலகம். அது உலகம். அகிலம். அகிலம் கனவு இல்லை. இந்த உலகம் யாவும் தான் அகிலம். உலகம் இந்த உலகம் மொத்தமும் உலகம் யாவும் கண்காணும் உலகம் யாவும் கண்காணா உலகம் கூட. அப்படி என்றா இன்னும் கோடி மனிதர்கள் வந்து இன்னும் இந்த உலகத்தை காண வேண்டியிருக்கு. அவங்க வந்து காணக்குள்ள இப்ப நம்ம கிட்ட என்ன கிடக்கிற பிளாஸ்டிக் கதிரை சரியாண்டு வைப்பமே, அவளுக்கு எப்படி தெரியும் இந்த கதிரை? இப்ப நாம இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முதல் அந்த மரத்தில பின்னின கதிரெல்லாம் எங்கேயும் கண்டு எல்லாமே இதெல்லாம் காணல. அப்ப இதை அந்த உலகத்துக்கு இருந்திருக்கா இல்லையா? காணல. அப்ப இப்ப நாம காண்ற எல்லாத்தையும் இன்னொரு 500 வருஷத்துக்கு இருக்கிறார்கள் காணுவாளா? காண மாட்டாங்க. அப்ப நாம் பிறந்த காலத்துல ஒரு டிவியில ஒரு படம் போடுறான் கிழமைக்கு ஒரு காண்டா ஒரு கிரௌடே சேரும் அந்த வீட்டை. அப்பா ஐநூக்கு கஞ்சி அது இது காய்ச்சி இன்றைக்கு இரவைக்கு ரூபா வாங்கினியில படம் போடுறையாம். நாங்க ஜங்கியையும் போட்டுக்கிட்டு கழிச்சலையும் போட்டுக்கிட்டு அந்த வீட்டை போயிருந்து முன்னுக்கு இருந்து அதுக்கு இப்படி பாக்குறல. அதுலயும் அரை மணித்தியாலும் அந்த புள்ளி மாதிரி ஊழல் தெரியுமா முதல் டிவியில? அதான் அரை மணித்தியாலம் பார்த்துட்டு இருக்கோம். வரும் படம் இப்பயும் கையில டச் பண்ண படம் வருது இல்லையா? இது இப்ப நாம வந்து பாக்குற உலகம் இப்ப இன்னும் 50-100 வருஷத்துக்கு பிறகு வர்றது. அப்ப இது காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா. காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா என்றா இந்த காலம் என்று சொல்றது பூரணமா? இந்த காலம் என்று சொல்ற இந்த ஏக நில கற்பனைக்கு எட்டாத அந்த காலத்தில என்ன நிறைஞ்சு போய் இருக்கி? கனவா? கட்டுண்ட துனியா நிறைஞ்சிருக்கு. இந்த கட்டுண்ட துனியாண்டா என்ன? அது எவ்வளவு காலம் அந்த ஒரு கட்டம்? சும்மா உதாரணத்துக்கு சொல்றேனே, இங்க நாம ஒரு 10 நிமிஷம் படுக்க மாட்டுவீங்களேன். இங்க நாம ஒரு 10 நிமிஷம் படுத்த நாம
நாம அங்க படுத்ததுக்கு பிறகு காண்ற கனவுல ஒரு 10 வருஷம் ஒரு வாழ வேண்டிய ஒரு காலத்தையும் ஒரு இடத்தையும் ஒரு பயணத்தையும் செஞ்சிருப்போம் என்று வைங்க. ம். ஒரு 65 வருஷ வாழ்க்கை அங்க வாழ்ந்திருப்போம் வெப்பமே. ஓ. இங்க 12 மணிக்கு படுத்த எத்தனை குழம்புறாரு? 6 மணிக்கு வந்துருவாரு. 12:10. 12:10. சரி. அங்க எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காரு? பல வருஷமா வந்திருக்காரு. 10-15 வருஷமா வந்திருக்காரு. ஒரு 60 வருஷமா வாழ்ந்திருக்காரு வச்சா சாச்சா. இங்கே 10 நிமிஷம், அங்க எவ்வளவு காலம்? அதானே. அங்க 50-60 வருஷம். அப்படி என்றா சாச்சா, இப்ப நாம இந்த நீண்ட கணவண்டி செல்ற இந்த ஒரு 65 வருஷம் அங்க மறுமையில ஒரு பகலும் நேரம். அவ்வளவுதான் நாம கேட்கும். நாம ஏண்டா நான் கேட்க. நான் கேட்க. ஓ, நீங்க? நானும் கேட்க. வேற. அப்ப இப்ப லட்சம் கோடி பேர் ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் கேட்கிற இந்த 65 வருஷ வாழ்க்கை காலத்தில கட்டுண்டிருக்கிற ஒரு துனியா, ஒரு உலகம். நீங்க அந்த உலகத்தை இப்ப உணர்ந்து நீங்க என்ன இருக்கிறீங்க? ஏன்னா காலம் உங்களை எப்படி பார்க்குது? அதுல கட்டுண்டிருக்கிற ஒரு துனியாவா பார்க்குது. இங்க இங்க அந்த துனியா, அந்த உலகம் இங்க எப்படி இருக்கண்டா, உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற மாதிரி உறங்கி விழிக்குது. உலகம் இருக்கிறத உணருது இல்ல, உலகம் உணருது இல்ல. அப்ப இந்த உலகத்துக்கு என்று ஒரு நாள் என்ன இருக்கு? இல்லாம. அப்ப உலகம் நீண்டதோ ஒரு கனவு என்று சொல்ற இந்த கனவுல ஒரு கட்டம்ங்கிறது எவ்வளவு காலம் என்று சொல்லி நம்மட 60-65 வருஷ வாழ்க்கையை தானே எடுத்தோம். நமக்கு முந்தி வந்த நபிமாரெல்லாம் 800 வருஷம் 900 வருஷம் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லப்படுது. அப்படின்னா அவங்களோட துனியா ஒரு கட்டம். எப்படி சேச்சா கற்பனை பண்ண முடியுதா? அப்ப இப்ப இந்த நீண்டதோர் கனவு என்று சொல்ற இந்த கோடா கோடி வருஷம் போன உலகம் யாவும் இனி வரப்போற கண் காண போற, எந்த கண் காண போற? மனிதன் கண் மட்டுமா? ஒரு பூச்சி, ஒரு சின்ன ஒரு பூச்சி ஒரு உலகத்துல வாழலையா? அப்ப மொத்தத்தில இப்ப நாம இப்ப அகிலம் என்று சொல்ற இதுல இப்ப மபாரிசும் நானும் இருக்கிற இந்த இடையில உலகம் இருக்கா இல்லையா? எத்தனை உலகம் இருக்கு? கணக்கில். அப்ப அந்த 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 காலத்துல கட்டுண்டிருக்கிற அந்த உலகம் நமக்கு தெரிய வந்துட்டா, அப்ப நமக்கு தெரிய வந்திருக்கா? நமக்கு என்ன, நாம எந்த காலத்தை பிடிச்சி வந்தோமோ அந்த காலத்துக்குரிய உலகம்தான் இப்ப நமக்கு தெரிய வந்து நாம அதை உணர்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நான் உணர்ந்து நான் இருந்து நாம் வாழ்றது என்னுடைய உலகம். அப்ப இந்த உலகத்தை நான் என்ன செய்வேன்? ஒரு பகல் ஒரு சொற்ப நேரம் தாவண்டு இந்த வாழ்க்கையை கேட்கணும். அப்ப அங்க இங்க 10 நிமிஷம் ஒலிம்பி 10 நிமிஷத்துக்கு ஏனாம் என்ற மாதிரி ஒரு பகல் ஒரு சொற்ப நேரம் நான் இருந்திருக்கேன். எங்க விளங்க போகுது? இப்ப அப்படி விளங்க வேண்டிய மர்மம் எங்க இருக்கு? அந்த அளவுக்கு இந்த ஏகத்துல நம்மளோட உள்ளம் சரிக்கலையே.
அந்த அளவுக்கு அது அந்த உள்ளம் சரிபட்ட அந்த மறுமையை பார்த்து அந்த சொற்ப நேரம் இக்கணத்தில ஆ, இழிப்பு வந்துட்டேன்டா. ஆ, அப்ப இந்த மறுமையில ஒரு கணம் தானா இங்க கோடா கோடி உலகமும் கோடா கோடி வாழ்க்கையும் கட்டுன்றிருக்கு. அதான் அதுதான் சொல்றான், எனக்கு அது சமனே இல்லை. அந்த உலகம் இருக்குவா ஒரு அணுவுக்கு ஞாபகம் இல்லை. ஆ. நான் இவ்வளவு பிரிச்சு காட்டின எல்லாத்தையும் செஞ்சிடும். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். எவ்வளவு ஏண்டா, நேரம் பிரிச்சு காட்டின உலகம் மொத்தத்தையும் வச்சு தஞ்சிடும். ஹக்கனின் நாம தோற்றம், என்னுடைய நாம தோற்றம் தான் அது. அப்ப சேச்சா நீங்க உன் பங்கு குடை என்று சொல்றது கடை இடத்தில அந்த கடை அத பங்காவா பார்த்துக்கிட்டு இருக்கீ. அதுதான் உன் பங்குங்க. ஆ, கடட பங்குன்னு சொல்ல ஆ. பங்கா பார்த்துக்கிட்டு இருக்கியா யாரு? ஆ. குடைதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கூடதான் கடை பார்த்துச்சு. கடை பார்க்கல. பார்க்கல. கடை எல்லாரும் கடை பார்க்காது. தனியே. ஆ, இத இன்னும் அழகா விளக்குறான்னு பாருங்க. நானும் உணர்வு உணர்வு ஒன்று உண்டு. உண்டு. ம். என்னையா உணர்வு ஒன்று. நான் என்னும் உணர்வு ஒன்று உண்டு. திரும்ப அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் போங்க. என்னையா நான் நானும் உணர்வு ஒன்று உண்டு. எண்ணம் இருக்காமா உணர்வு இருக்காமா? உணர்வு. உணர்வு தான் இருக்கு. அப்ப நானும் உணர்வு ஒன்று உண்டு. ரைட். உணர்வு ஒன்று உண்டு. உண்டு. ஆ. சரியா? ஆ. நானும் உணர்வு ஒன்று உண்டு ஞானிலம் யாவுக்கும். ம். என்ன ஞானிலம் யாவும் சொத்து. நன்கொடை சொத்து. நன்கொடை சொத்து. நன்கொடை என்றா நன்கொடை என்ன நம்ம அன்பளிப்பு செய்யறது சொல்றேன். அப்ப உரிமை. அந்த நன்கொடை செஞ்சிட்டா அந்த சொத்து நீங்க உங்களுடைய நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா யாருக்கு உரிமை இருக்கு? அந்த அன்பளிப்பு செஞ்சவனுக்கு. அவருக்குத்தான் உரிமை. வழங்குதா? நன்கொடை சொத்து. சொத்து. நன்கொடை குடை இல்ல, நன்கொடை. நன்கொடை. கொடை என்றா உங்களோட பேர் வச்சுக்கங்க. நன்கொடை சொத்து. அப்ப நானும் உணர்வொன்று உண்டு ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து. இப்ப அந்த நன்கொடை சொத்து எங்கக்குள்ள பிடிபட்டுட்டா இல்ல, அவருக்கு உரிமை இல்லை. அவருக்குத்தான் உரிமை இருக்கு. உரிமை இருக்கும். ஏன்டா இவர் நன்கொடையாத்தான் முடிச்சிருக்காரு. இவர் கிரியமா வாங்கல. கிரியமா வாங்கினாத்தான் இவருக்கு சொந்தம். இவருக்கு சொந்தம். என்ன? அப்பதான் இவர் செல்ல நான் காசு கொடுத்து வாங்கினேன். இல்ல நீங்க சச்சா வச்சுக்கோங்களேன். ரெண்டா சச்சா நீங்க வச்சிருக்கிற காலம் எல்லாம் சச்சா நீங்க ஒரு கணம் எந்த நினைச்சு பாருங்க. உரிமை வருதா? இல்ல, வராது. அது இப்ப கடனா இல்லாட்டி இரவெல்லாம் கொடுக்காம நன்கொடை அண்டு வசனம். இப்ப நன்கொடை நம்ம கொடுத்து போட்டு திருப்பி கேட்கற இல்லையே. நன்கொடைன்னு கொடுத்தா அதுல திருப்பி உரிமை கொண்டாடுறியா? இல்லையே, இல்ல உரிமை கொண்டாடுற இல்ல. அப்ப அதுக்கு ஏன் நன்கொடை வசனத்தை யூஸ் பண்ணிக்க? கடன் ஏன் உரிமை கொண்டாடுற இல்ல? அது கொடுத்துட்டேன். அது வெளிப்படையா நீங்க என்ன சொல்லுவீங்க? போற இடத்தையெல்லாம் அவர் எனக்கு தந்து வாங்கினவரா? நீங்க வாங்கினீங்க நான் போறீங்க போய் நான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அது என்று சொல்லுவீங்களா? அந்த 1% காசு எடுக்கல வச்சுக்க சந்தான்னு சொல்லுவீங்களா? அப்ப ஏன் நீங்க உரிமை எடுக்கல? அமானிதம்ங்கிறது அதுதானே அமானிதம் சொல்றான் அல்லவா? இப்ப நான் அமானிதத்துக்கு விளக்கம் தரேன். இல்ல கேட்க. நீ அமானிதத்தை பத்தி பேசுவோமா?
என்னமோ எல்லாம் விளங்கி முடிச்சாக்கள் மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நிக்காம நீங்க பல விஷயத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க ஓடுது மனம். ஒன்றுக்குள்ளேயே நின்று அதுக்குள்ளேயே உணர்ந்து அதுக்குள்ளே ஒரு நிலைப்படுத்துற அளவுக்கு உங்களோட கல்வை மாற்றுங்க. கல்வை கொண்டு அதை சரிப்படுத்துங்க. அதுக்குரிய விஷயமெல்லாம் அந்த இப்ப நான் நீங்க பேசினதுல உங்களுக்கு என்ன பேசணும் மட்டும் வரல, விஷயத்துக்கு எடுத்ததுதான். ஏன்னா உணர்வுல கரெக்டா இருக்கும் அது. அப்ப அதுக்கு இப்ப உங்களுக்கு என்ன தேவையண்டா, நீங்க பேசிட்டு இருக்கிற சூழல் உங்களுக்கு தேவை. நீங்க பேசிட்டு இருக்கணும். பேசிட்டு இருந்து விஷயம் பிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட ஆறு பகுக்கும் திறமை மிகைக்கணும் உங்களுக்கு. இப்ப பகுக்கிற திறமை எண்கணிக்கு அதுல உள்ளுப்பம் சப்பிக்கிற, இதுல உள்ளுப்பம் சப்பிக்கிற, அது கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கணும். அதுல பாக்குற மாதிரி இங்க கொஞ்சம் நின்றுக்கிற, கடைசி உறவாட்டத்துல வந்து கொஞ்சம் சப்புற மாதிரி அங்கால ஒன்றும் சரியா கண்ணை மூடிக்கிட்டு பல பிரச்சனைகளை காய்ச்சி போட்டு நல்ல வயிறு முட்டை திண்டு போட்டு ஹாண்டு படுக்கிறான். அப்ப எவ்வளவு பகலைக்கெல்லாம் மனுஷன் ஆகணும் பண்ணது போட்டு இரவைக்கு அண்ணா எங்க அண்ணன் படுக்குதானோ ஒரு மிருகம் படுக்கிற மாதிரி படுத்தா எப்படி சரிப்படும்? எப்படி நிலைப்படும்? இறைவனுக்காக செஞ்ச செயல் எவ்வளவு வேண்டாம் அந்த உள்ளுப்பம் தான். ரைட்டா? அந்த இந்த இது நன்கொட தானே இது. அவர் ரெண்டு சொல்லி ஒரு உரிமை கொண்டாட இயலா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப மபாரிசு அந்த வழக்கு நீங்க உங்க வழகாது என்ற உடனே ஓ அது எந்த வழக்குதான் என்று செல்லக்குள்ள இப்ப செல்றான் வெப்பமே அங்க மனம் செல்லும். மனம் இவர்கிட்ட இவர் வெளியே செல்ல மாட்டார். மனம் இவர்கிட்ட செல்லும். அது உனக்கோ நீ வாங்கல, சந்த வழக்கு ஒண்டதான், ஆனா நீ வாங்கல என்று செல்லுமா செல்லாதா? இப்ப உதாரணத்துக்கு அந்த வழக்க காசை கொடுத்தே வாங்கிட்டாரு வெப்பமே. வழக்க வாங்கட்டும், வாகனத்தை வாங்கட்டும், என்னத்தையும் காசை கொடுத்து வாங்கிட்டாரு வெப்பமே. நாம போயிடுச்சு அது உங்களுக்கு அவர் சந்தை என்ன கொண்ட உடனே என்ன நீங்க இப்படி கேட்கவே, நாங்க காசு கிடந்து அங்கால கிடந்து இந்த நகையை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து சேர்த்து வாங்கினங்க எப்படி? அப்ப நன்கொடை என்கிறது திரும்ப அவர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டாரு? அவர் கொடுத்துட்டாரு நன்கொடையா, கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? நன்கொடை என்று ஏன் பாவிச்சாரு? ஏன் கேட்க மாட்டாரு? கொடுத்தாரு. சும்மா வைப்போம். சரி அது வாங்க. ஏன் கேட்க மாட்டாரு? ஓ விரும்பித்தான் கொடுத்தாரு. யாருக்கு விரும்பி கொடுத்தாரு? அந்த நன்கொடைய விரும்பி யாருக்கு கொடுத்தாரு? கொடுக்கிறவருக்கு தானே. கொடுத்தவருக்கு தான். அப்ப அந்த குடையன்று நிற்கிற யார இன்னைக்கு? அவர்கிட்ட திரும்ப கேட்கலாமா? கேட்கல. அப்ப நன்கொடையா குடுத்துருவணும்பா. இப்ப அந்த குடையண்டி நிக்கிறவர் இப்ப எங்க நிக்காரு? இப்ப நன்கொடையா எடுக்காரண்டா இன்னைக்கு நிக்காரு கடையா. உள்ளது நானும் உண்மையில் உள்ள நான் ஒன்றே. அது ஏன் அது அந்த நானும் ஏகமடா என்று சென்னத்தை
இங்க உண்மையில் உள்ள நான் ஒன்று என்று பாவிச்சேன். அகஜெண்டுவா பாவிக்கணும், வாஹிஜெண்டு பாவிக்கலாமா? இன்னொன்று இல்ல சொல்லுங்க. பிரிதொண்டு இல்லை என்று காட்டுறதுக்காக சொல்லிக்க. பிரிதொண்டு இல்லை என்ற ஏகம் தானே, அதை உறுதிப்படுத்துறதுக்காக அது ஒன்றுதான் சொல்லிக்க. நாம இன்னொன்று அப்ப பிரிதொண்டு இருக்கு. நாம இல்ல இன்னொன்று இருக்கென்று நம்பிட்டு இருக்காள் அவர்களுக்காக சொல்லிக்க. இப்ப அகஜேதான் உகஜாகி வாஹிதா நிக்கிறது. அகதா சொல்லட்டுமே, கொஞ்சம் டைம் எடுப்போம். நல்ல ஆறுதலா சிந்தனை பண்ணி நல்ல அமைதியா போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அகதேதான் உகதாகி வாகிதாகி வந்து அகதுதான் நிற்கும், ஆரம்பம் தான் நிற்கும். அகதேதான் உகதாகி வாகிதாய் அப்ப வாகிதாகிறது அகதுதான், அகதுதானே. அப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றே. வாகிதாதான். அப்ப கடை அணிக்கா, பாலைவனம் அணிக்கா, குடை அணிக்கா? அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்கிற அந்த நான் இப்ப எப்படி நிக்கி குடை அணிக்கி? வாகித அணிக்கா, குடை அணிக்கு? கூட. அப்ப நான் கூட அவருக்கு என்னை குடிச்சாச்சா இல்லையா? ஏன் அவருக்கு நன்கொடையாகவே குடித்த காரணம்? சொத்து இல்லாம நிக்காரு போல, ஒன்றும் இல்லாம. சொத்து சுகம் ஒன்றும் இல்லாம நிக்காரு போல. அதுக்கு இவர் என்ன செய்யறாரு? இவர் ஏகமா இருக்கிற உணர்வை என்ன செய்யறாரு? அவருக்கு ஒன்றும் இல்லாம நிக்காரு. அப்ப ஈழைக்கு உணர்வை கொடுத்து இப்ப உறவாட்டத்தில நாம எண்ணத்தை கொடுத்து விட்டுருக்கோம். இது யாரு கொடுக்கா? குடைய நிக்கிறவர் கொடுக்காரா? அகதா நிக்கிறவர் கொடுக்காரா? நிக்கிறவர் குடையா நின்று கொடுக்காரா? இது அகதாத்தான் நின்றே கொடுக்காரா? அகதா நின்று ஏன் அவருக்கு மபாரிசி கொடுக்க இல்லாம இருக்கு? அதான் இருந்துட்டு தானே கொடுக்காரு. அகதா அப்படியே இருந்துகிட்டே கொடுக்கலாமா இல்லையா? தேவபாரிசியை கொடுக்கலாமே. ஏன் வாஹிதா வந்தவர் ஏன் குடையா வந்து நிக்க? இதுல இருந்து அந்த தெளிய பெற அதுக்காண்டு குடையா இருந்து அந்த அனுபவத்தை எடுக்கிறதுக்கு. குடைய நிக்கிறவருக்கு இப்ப புடிச்சு விட்டுவா இருக்காரு. குடையங்கிறது அனுபவம் இல்லையே, அங்க ஒன்றும் கிடையாது. கூடாது, கடையும் இல்லை, பாலைவனமும் இல்லை. அப்ப பாலைவனத்தை மறந்து கடையையும் மறந்து அதில் ஒரு பங்காக நான் குடைய நிக்கிறேன் என்று சொல்லி அவர் நினைச்சுக்கிட்ட நிக்கிற. இன்னைக்கு அப்படி நினைவுபடுத்திக்கிட்டு நின்றாருண்டா அவர் என்ன செய்வாரு? குடைய அணிப்பாரா? இல்ல, கிடையாது. அப்ப அகஜு உகஜாகி வாஹிதா வந்து இன்னைக்கு என்ன திக்கண்டா? இத உணர்ந்து அந்த நிலையில இருந்து உணர்த்துறது.
அப்ப இப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்று சொல்லக்குள்ள இந்த நான் இப்ப ஒன்று என்று சொல்லுக்குள்ள கொண்டாடுறாளா இல்லையா? இல்லாட்டி உண்மையில் உள்ள நான் ஏகம் என்று சொல்லணுமா இல்லையா? அப்ப அங்க என்ன சொல்றாங்க? உள்ளது நானும் ஏகமடாங்க. உள்ளது நானும் ஏகமடா. அப்ப அங்க நான் என்ன சொல்றாரு? ஏகம். ஏகமுங்க. இங்க உண்மையில உள்ள நான் ஒன்றுதானா? அப்ப உண்மையில உள்ள நான் ஒன்றென்றா? சரியா? உண்மையில உள்ள நான் ஒன்றென்றா என்ன கேட்டீங்க? அதுலயும் உள்ளதோர் நான் மேகமடான்னு வருகிறார். ஓ உள்ளதோர் நான் இல்ல, உண்மையில் உள்ள நான் ஒன்று. அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அது ஏகமாய் இருக்கிறதால எல்லோருக்கும் பங்கு. அதுலயும் அதுல காட்டுறாக உண்மையில் உள்ள நான் ஒன்றே. அந்த ஒன்றே என்று சொல்ற அது அதென்று காட்டுறாங்க. அது ஏகமா இருக்கிறதால. அப்போ உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்கிற நான் என்னையா? ஏகம். ஏகமா இருக்கிறதால அது எல்லோருக்கும் என்னையா? பங்காளி. எல்லோருக்கும் பங்கா. இதுக்கு மேல இதை நான் உடைச்சு பேசல. இத ஆழமா யோசிங்க. அப்ப குடையண்டி நிக்கிறது கடையண்டி நிக்க இல்லையா? பாலைவனமண்டி நிக்க இல்லையா? அப்ப இனி கடையாகணும் பாலைவன ஆகணும் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறது, சனதாய்க்க நினைக்கிறது நடக்குமா? நடக்கா. ஏன் அது நடக்காது? ஏன் அதுக்கு காலம் தடையடிக்கி? அதுலதான் இருக்காரு. பங்குடப்பா, நீங்க பங்கு. இன்னொரு விஷயம் ஒன்று நீங்க இதுல ஆழமா சிந்திக்கணும். உண்மையில் உள்ள நான் ஒன்று இல்லையா? அது ஏகமா இருக்கிறதால எல்லோருக்கும் பங்கண்டா. அந்த எப்படி ஏகமா இருக்கிற அந்த நான இன்னாங்க நீங்க கொஞ்சம் வைங்க, நீங்க கொஞ்சம் வைங்க, நீங்க கொஞ்சம் வைங்கன்னு பங்கு வைக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? அப்படி அந்த ஏகத்தை பிரிச்ச பங்கு வைக்க. எப்படி பிரிச்சேன்? ஏகத்தை பிரிக்கலாமா? அப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றே. அப்படி என்றா உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்கிற அந்த நான் இப்ப இன்னைய இன்னைக்கு பங்கா நிக்கா ஏகமா நிக்கா? அப்படி ஏகமா நின்றா பங்கு வைக்கலாமா? அப்ப பங்கா நிக்கி. பங்கு பங்குனே உண்மையில் இதுக்குத்தான் நான் நவசாயிட பாட்டுக்களை இன்னும் நாம பேசல, உறவாட்டத்துக்கு எடுக்கல என்று. இப்ப நாம எடுத்திருக்கிற விஷயத்துக்குள்ளே நாம நிப்போமா இல்ல இப்ப அத சலகுலா உச்சிக்கு போய் எல்லாத்தையும் மாறி அறிவை புகற்றுற மாதிரியும். அப்ப ஈனைக்கு இப்ப நான் அடிக்கடி உறவாட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று சார உங்களுக்கு சரியா? இப்ப என்ன இருக்கிறீங்க நீங்க, நான் இருக்கக்குள்ள உங்களுக்கிட்ட நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? இந்த உணர்வு உங்களோட உடலை பிடிச்சி இன்னைக்கு இருக்கி
அதை நீ எப்படி ஏகமா இருக்கிற? அப்ப அந்த உணர்வு ஏகமா இருக்கேன் இப்ப நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க சொன்ன நீங்க சொல்றீங்க உணர்வு ஏகமா இருக்கா இல்லையா? அப்ப ஏகமா இருக்கா ஒண்டா இருக்கா? அப்ப நீங்க இப்ப ஒண்டா இருக்கக்குள்ள பங்கு குடிச்சு இருக்கிறீங்களா? இல்ல கொடுக்கல. நான் நீங்க மட்டும் தானே உணர்றீங்க. நான் அப்படி அப்படி அடிக்கிறேன். நான் நீங்க மட்டும் உணர்றீங்களா இல்லையா? நீங்க பங்கு கொடுத்தியா? கொடுக்கலையா இருக்கு. அப்ப உண்மையில் உள்ள அது ஏகமாக இருப்பதால் எல்லாருக்கும் பங்கு. இப்ப சாட்சியம் வந்து நான் தான் அடிக்கணும் உங்களுக்கு படுகுதா? என்னத்தான் அடிக்காரு என்னத்தான் சொல்றாரு படுகுதா? நான் இவ்வளவு மினக்கட்டு பஸ்ஸில் இவ்வளவு தூரம் கொழும்புக்கு வந்த தம்பி என்ற உடனே டக்குன்னு அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே நிக்க அந்த உணர்வு அது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி உணர வைக்குதா? வைக்குது இல்லையே. அப்படி இல்லை. அப்படி இல்லையே. அப்ப இப்ப அந்த பங்கு கொடுக்கல நீங்க. அவரை பங்கை குடிச்சுடுங்க. அவர் தானே சொல்றாரு. அவர்கிட்ட போய் நீங்க சஜா நீங்க வரல சஜா நான் தான் வந்து நீங்க ஏன் அவரோட பங்கை நீங்க எடுக்கிறீங்க? அவரோட பங்கு அது. அப்ப இப்ப அந்த ஏகமாக நான் என்று உணர்ந்திருக்கிற இந்த நான் சரியா காண்போனாக நின்று நீங்க உணரக்குள்ள அந்த காண்போனுங்கிற நிலையில எது வந்தாலும் எது தெரிஞ்சாலும் நீங்க நான் என்று நிக்கிற நீங்க இதெல்லாம் யாரோட பங்கென்று உணருவீங்க? அப்ப நீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்னையா குடிச்சிருக்கிறீங்க? நன்கொடையா குடிச்சிருக்கிறீங்க இல்லையா? இன்னும் ஒளிமி நின்ற உடனே நன்கொடையா சொத்தா நாம பாரிசரி நான் ஒளிமி நிற்கிறீங்க. இப்ப சாச்சா வந்து என்ன செய்கிறாரு? இரவு சும்மா உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் இப்படி தாரனா இரவு பாரிஸ் கனவுல உங்களோட உணர்வு எனக்கு நன்கொடையா தந்தீங்க. காலையில ஒளிமி நின்றோடனே என்ன பாரிஸ் நீங்க நான் வேற நீ வேற என்று கைக்கிறீங்க. இது நீங்க காண்ற உங்களோட ஒரு நீண்ட கனவு தானே. இதுலயும் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு பங்கு அந்த பங்கா தந்திருக்கீங்க உணரணுமா இல்லையா? அதை உணர்த்துறதுக்குத்தானே நான் கனவுல உணர்ந்தேன். அப்ப இப்ப நீங்க அந்த பங்கா கொடுக்கக்குள்ள சாச்சாக்கு நீங்க பங்கா உணரக்குள்ள அந்த பங்கு எந்த அளவு இருந்துச்சு? அப்ப ஏகம்ங்கிறது பூரணமா பங்கு வைப்பட்டு முடிஞ்சி
ம். அது பங்காத்தான் இருக்கும். அப்படித்தான் பங்காதான் ஐயா. அப்ப அந்த பங்கு தான் இப்ப என்ன செய்யுது? தண்ட பூரணத்தை பெற எந்த பங்கு என்ன என்று சொல்லி அறிய ம். அந்த பங்கு நான் என்று சொல்லி உணர உருப்பெற்று மறையுது. ம். நான் உருப்பெற்று மறைகிறேனா? இல்ல. இல்லை. அப்ப நான் ஏகமா இருக்கிற நான் அந்த ஏகம் என்று சொல்லி இருக்கிற இருப்புல எந்த இடத்துல பங்கு இருக்கு, எந்த இடத்துல பங்கு இல்ல? பங்கு இல்லாத இடமே இல்லை. ம். அப்ப அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த பாட்டில எங்கும் நிறைந்த காலம். அது என்னது? இனியா எங்கும் எங்கும் நிறைந்த பாடம். எங்கும் இல்லாத இடமே இல்லை. நிறைஞ்சிருக்க எங்கும் என்கிற சொல்லும் நிறைஞ்சிருக்கின்ற ஒரு சொல்லையும் போட்டிருந்தா எங்கும் நுழைந்து இல்லாத இடமே இல்லை. அதாவது சச்சா எங்கும் எப்படி சொல்றது? எங்கும் அதான் எல்லா இடத்தையும். அதான் எங்கும் என்ற சொல் எப்படி எதை உணர்த்து நமக்கு? எங்கும் என்றா நிறைய இடம் இருக்கு இல்லையா? அந்த இருக்கிற இடம் நிறைய இருக்கு, அந்த காலம் இருக்கு. அப்ப எங்கும் நிறைஞ்சிருக்கு. எங்கும் நிறைந்த காலம் ஒன்று. இன்னொன்று ஏகமாயிருக்கும் காலம். அப்ப எங்கும் நிறைஞ்சி இருக்கிற நிலைதான் இருக்கிற அதே நிலையில எப்படி இருக்கு? ஏகமாவும் இருக்கு. ஏகமாவும் இருக்கா? அது கற்பனை கட்டுது இல்லையா? பிடிபடுதா? நான் சொல்றேன், உங்களோட கற்பனைக்கு எட்டுதா? எட்டு இல்லை. கடவுள் கற்பனையில் உள்ள ஞானம் எட்டுற மாதிரி வந்து நிற்காது. ஞானம் மதிக்காது. ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாங்க. அறிந்து கொள்ள என்ன வழி? ஆத்மாவின் அனுபூதிக்கு ஆதி அந்த களிமா தான் என்ன? ஏகத்தில் அமைந்து கொண்டு, ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு அது செய்து பார்க்கட்டாம். அப்ப நீங்க இப்ப ஏகமாய் காண்பது என்று ஏகமும் இருக்கும். இல்ல சாச்சா, இல்ல அதுக்கு ஏகமும் இருக்கும், முகம் இருக்கிறது எப்படி தெரியும்? காண்பது முகமே. ஏகமும் இருக்கும். காலமும் காண்பது உண்முகமே. நீங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கத்தான் கொஞ்சம் அமைதியா இருக்க. ஏகமும் இருக்கும். நானும் இருப்பேன். சரி, நீங்க செல்ற ஒன்றைனா மறக்க மாட்டேன். நீங்க உங்களோட பக்குவத்துக்கு நீங்க செல்றது சரி. ஆனா தாண்டி அங்க ஏகமாய் காண்பது உன்முகமே. ஏகமும் இருக்கும், கட்டுண்ட நிலையும் இருக்கும். முகமும் இருக்கு. ஏகமாய் காண்பது உன்முகமே. காண்பது காட்சி. நீங்க இது ஏகம் இருக்கும், காண்பது இருக்கும். என்ன இருக்கும்? அங்க முகம் இருக்கும்.
முகம் ஏகமும் இருக்கும் காண்ற காட்சி முகமும் இருக்கும். வேற மற்ற எல்லாம் அழிஞ்சிடும். குல்லுமன் அலைஹா பான் வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் பெருமையும் தங்கிய ரப்புடைய வஜ்ஹு மட்டும் மிஞ்சும். எல்லாரும் ஏகமாய் காண்பது உன்முகமே. ஏகம் என்ற சொற்பொருள் ஏகம் அமைஞ்சிட்டீங்களா? அமைஞ்சிங்களா அந்த களிமா காண்ற இல்லையா நீங்க? காண்ற இல்லையா? அப்ப எங்கும் நிறைந்த ஹக்காக நீங்க அந்த களிமாவைத்தான் காணுவீங்க. பங்கு நீங்க யாருக்கும் கொடுக்கல, பங்கு இருக்குதான். அந்த ஏகமாய் காண்ற அந்த உன் முகம் இருக்கே, இரவையில போய் நல்ல அழகா அந்த முகத்தை பார்த்து இருக்கிறீங்க தெளிவா. ஆனா நான் சென்ன உடனே என்னமோ ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில நமக்கு ஏதோ தெரிய வேண்டி வரும் இவர் செல்றாரு என்று நீங்க இப்ப கற்பனை பண்றீங்க. நான் அப்படி சொல்ல, நீங்க அதுல சரிங்க. அதுதான் தெரியும். விளங்குது இல்லாம பாருச்சு புதுசா ஒண்ணு அதுதான் மஜிகங்க. அதான் மஜிகு. அதுதான் வஜிகண்டா அனைத்துமா இருக்கிறது உணரப்பட்டுட்டா. அப்ப வஜிகு எது? அனைத்துமா இருக்கிறது. அவ்வாறு ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. எல்லோருக்கும் பங்கு என்கிறது அகதி என்பதன் அர்த்தம் என்ன? அனைத்துமாய் இருப்பதை அறிவீரோ. அப்ப அனைத்துமாய் இருக்கிற அறியப்படக்குள்ள உங்களுக்கு பங்க வழங்குவீங்க. இப்ப நன்கொடை சொத்தை கேட்டு வாங்குவானா? உரிமுகோரேராது. அவன் தான் அந்த சொத்துக்கு உரிமையானவன். யாரு? அவன் தான் பங்குல இருப்பவன். அண்ணா ஏகமா இருக்கிறோம் இல்லையா? திரும்ப கடையாக்க பாக்குறீங்க. கட்டுக்கு தான் போறாரு. கடை எப்படியோ உரிமை அடுப்போம். ஏற்கனவே உரிமை உங்களுக்கு தான். உரிமையாளர் நீங்க. என்னத்தை கேட்க அவன் தானே. என்னத்தை கேட்க அவன் தானே. அப்ப ஈனைக்கு நன்கொடை சொத்து என்று சொல்லி போட்டு இங்க சொல்றாங்க. உண்மையில் உள்ள நான் ஒன்று. அப்ப ஏகமா இருக்கிறதால எல்லோருக்கும் பங்கு. இப்ப இங்க இப்ப போதுமேனே புரிவட்டா விளங்கிட்ட. இப்ப அப்போ உலகம் பாலைவன கடை என்று அந்த பாட்டில இந்த உலகத்தை கடை என்று காட்டுறாங்க. சரியா? உலகம் பாலைவன கடையாகும். உன் பங்கு எதில? அதிலோ
அதிலோர் குடையாகும்டா கடையை விட்டு வேறையாக பிரிக்கப்பட்டு தனியா உங்களோட பங்குன்ற ஒரு பங்கை இருக்கென்று சொல்றாங்களா, அதுலதான் உங்களுக்கு ஒரு பங்கு என்று சொல்றாங்க. அதுலதான் ஒரு பங்கு. அப்ப இப்ப பாலைவனத்தில கடை எந்த அளவு, எத்தனை அடி எத்தனை நீளத்தில இருக்கு கடை? அது வரைவிலக்கணத்துல இல்லை. பங்கு பங்கு அப்படிதான். அப்படி சாச்சா ஏகம்ங்கிற அந்த பாலைவன அதில நீங்க அந்த சொற்பொருள்ல அமைஞ்சிங்களா, சரியா? இப்ப உங்களுக்கு தந்த பங்கு எப்படி தெரியும்? அந்த குடை எப்படி தெரியும்? கடையா தெரியுமா, பாலைவனமா தெரியுமா? பாலைவனமா தெரியும். அப்படியே குடையாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன? ஏனண்டா அது எல்லாம் சரிதான். குடையா தெரியும், கடையா தெரியும், பாப்பா குடையும் தெரியாது, கடையும் தெரியாது, பாலைவனமும் தெரியாது. இது எல்லாம் குடையா நின்றத்தால, குடையை நான் என்று எடுத்ததால உங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொண்ட ஒரு மார்க்கம், ஒரு வழி, அத மறந்து போய் நின்றுக்கிட்டுத்தான் இந்த கடையாகணும், குடையாகணும், பாலைவனம் ஆகணும் என்று சொல்லி இங்க விழுந்து விழுந்து அலிசபரியும் அமீர் அலி ஹாபிஸும் என்ன செய்யறாங்க, உலகத்தையே தனதாய்க்கிறதுக்கு ட்ரை பண்றார். முடியுமா? ஏலா அம்பானி அளவில் முடியா? அங்கே முடியுதா இல்ல அழியுதா? அழியுது. இன்றைக்கு ஒரு ஆள்ட எத்தனையோ வருஷ வாழ்க்கை அப்படியோ ஒரு தரமட்டமாயிக்குமா? ஒரு அளவான வயசுல இருந்து ஒரு 60 வருஷ வாழ்க்கை கட்டி ஒரு 2 பில்டிங் கட்டியிருப்பாரு, தரமட்டமாயிருக்குமா? வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு போதைக்குள்ள இருந்து அவ்வளவுதான். ஒரு போதை பொண்ணும் போதும் காக்கும் என்ற போதையில வந்தீங்க. அதை என்னவோ வச்சுக்கங்க சாச்சா, எல்லாம் போதை தான். ஒரு போதைக்குள்ள இருக்கு. அப்ப அந்த போதையில இப்ப அந்த போதை திடீரென்று அப்படியே இல்லாம ஆயின உடனே இப்ப தாங்கிக்கிற ஆற்றலும் தாங்கிக்கிற சக்தியும் இருக்குமா? இல்ல. ஏற்கனவே அது இல்லைன்னு கண்டுட்டா நமக்கு தேவையான அளவு. அப்ப மறுமையில அவங்க சுமந்த அவ்வளவுத்தையும் இறக்கி வைக்காத வரைக்கும் அவர்களுக்கு ஈடேற்றம் இல்லைங்கிற இந்த சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா சொன்னீங்க. அதில இந்த பங்கு என்று சொல்லி குடை என்று நிற்கிறதும் உம்முடைய சுமையை இன்று நாம் இறக்கி வைத்தோம். அதுதான் லேசான வழி. அல்லாமல் கடையை வாங்கணும், உலகத்தையே வாங்கணும். ஒரு பாட்டிருக்கு, உலகத்தை வாங்க முயற்சி செய்வோம் செய்தால் உண்மை என்றும் பிடிபட. பாலைவனத்தை அந்த ஏகத்தை வாங்கணும், பாலைவனத்தை வாங்கணும் என்று சொல்லி இப்ப இவரு சுமையை குறைக்காரா சுமையை கூட்டுறாரா? இப்படி இவர் சுமையை கூட்டி இப்படி சுமந்தாரண்டா இது அவ்வளோத்தையும் இங்க இறக்கி வைக்கணுமா? மறுமையிலே
மறுமையில இறக்கி வைக்கும். இறக்கி வைக்காத வரைக்கும் அவருக்கு ஈடேற்றம் வராதான். இப்ப அல்லாஹ் ஜிப்ரீல கொண்டு முகமது நபிக்கு இறக்கி கொடுக்காங்க. இன்று உங்களுடைய சுமையை இறக்கி வைத்தோம்டா, அன்றைக்கு அவர் எப்படி இறங்கி இருக்காண்டோ பூரணமா என்ன செஞ்சிட்டார் எல்லாத்தையும் இறங்கி. ஒரு அனுப்பொலையும் இல்ல, இறக்கி விட்டார். சும்மா இறங்கிட்டு இப்ப கூட இருக்கா? இல்ல. கடை இருக்கா? கடையும் இல்ல. ஏகம் இருக்கா? பாலைவனம் இருக்கா? என்ன இருக்கு? அப்படியே மௌனமா இருப்பான். என்னென்ன இருக்காத இடம் வச்சுக்கங்க. அப்ப சொல்றதுக்கு பயமா கிடக்கு. வஜிகு மட்டுமே வஜிகு மட்டுமே. அதுக்கே இவ்வளவு டைம் எடுக்குறீங்க? வந்துட்டு வா. நீங்க நான் இன்னைக்கு என்னோட உணர்வோட ஒத்து நின்றதான் வரும். சாச்சா இப்பயும் ஒத்து போறல, அதனால எனக்கு அவரோட விருப்பம் இல்ல. ஒத்து நின்றா வரும். உடலோட ஒத்தி நிக்க வேணாம், உணர்வோட ஒத்து நிக்கணும். அதுதான் சாச்சா. ஒத்து நின்றா வரும் ஒற்றுணர்வு. அப்ப எல்லாம் அழிஞ்சிரும்பா. அப்ப இன்னைக்கு ஏகமும் அழியுது என்று அடுக்குறே இல்ல. சரி, அப்ப ரிவாய் கொஞ்சம் அழிக்கத்தான் முடியும். திரும்ப நான் ஏகத்தை அழிக்க மாட்டாராம். அழிக்கிறதுக்கு இன்னும் வரையிலத்துக்குள்ளே வரலே. நீங்க அழிக்கிறதுக்கு ஏகத்தை உணர்ந்தியா? ஏகத்தை அன்றியுடன் வேற எதுவும் இல்லை. ஏகம் என்று சொல்லி கொண்ட உணர்ந்தியா நீங்க? உணர்லையாது. இல்ல, உணர்ந்திருந்தா அழிங்க. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலை உணர்ந்தது அது அழிங்க. அது அழிக்கல. அது எப்படி அழிக்கிறது? அது எப்படி அழிக்கிறது? அந்த நிலைக்கே போங்களா, அழிஞ்சிடும். அந்த நிலை போனா அது இருக்கும் தானே. அந்த நிலை போனா அது இருக்கிறதுக்கு நீங்க இருக்கணுங்க. நான் இருந்தேன் தானே. இல்லையா? இருந்தீங்களா? இல்லாம செல்ல இல்ல. அது நீங்க இப்ப நான் இருந்தேன் யாரை சொல்றீங்க? என்னதான் இல்லை. அதுதான். அப்ப பங்கோடே நில்லுங்க. பிடிச்சிட்டு போ, பங்கோடே நில்லுங்க. பங்க திரும்ப கொடுங்க. ஐயா, என்ன பங்கோட நிக்காரு தானே. இப்ப ஏகச்சானதாய்க்கணும் பண்ணி நிக்காரு. விளங்குதா? எங்க வரணும் பண்ணு, எந்த அளவுக்கு தரிக்கணும் பண்ணு விளங்குதா? நீங்க இப்ப மபாரி சென்று நீங்க இன்னும் இருக்கவே, நீங்க மபாரிஸ் ஆகணும் பண்ணே நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்களா? நினைக்கிறியா? எனக்கு அப்படி தமிழங்கு, அப்படி தமிழங்கு எனக்கு. நீங்க ஏகமனா இழிக்கணும் பண்ணி நீங்க உணர்ற இதெல்லாம் அப்படி தமிழங்கு. ஏகம்ங்கிறது உங்களோட சொந்த நிலையா இல்லையா? ரைட். அதுல நீங்க ஏகமாக உங்களை காண்றீங்களா இல்லையா? ஓ ரைட். அப்ப ஏகமும் இருக்கி, காண்ற நிலையும் இருக்கி, உங்களோட முகமும் இருக்கே இல்லையா? ரைட். அப்ப மூணும் இப்ப மூணு இருக்கா, ஒரே நிலையில் இருக்கா? ஒரே நிலையில இருக்குதானே? இருந்தா இப்ப அது ஏகமா?
எல்லாம் ஒரே நிலையில ஏந்த மட்டும் அழிக்கத்தில்லைன்னா நான் அவ நீங்க ஏகமண்டு ஒன்ற உணர்ந்தத்தை அழிங்க நான் இன்னைக்கு இருந்து. அது ஒரே நிலையில இல்ல இருக்கு மூணும். அதை மட்டும் தானே எப்படி நான் அழிக்கிறேன்? அதனால இப்ப ஏகத்தை உணர்ற வேலையே இருக்கு. நீங்க ஏகமத்தான் அங்க இருக்கிறீங்க. மற ஏகம் என்று சொல்லி அதுக்கு ஒரு சொல் எப்படி வந்து நீங்க அகதென்று சொல்லி ஒரு சொல்ல ஏன் சொன்னீங்க? நீங்க அகதென்று ஒரு சொல்ல சொன்னீங்க எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க அனுப்பின தூதரம் ஏன் அனுப்பின நீங்க? நான் அந்த சொற்பொருள் அமைய செல்லுதல்வா என்ன ஏகம் என்ற சொற்பொருள் ஏகம் அமைஞ்சாதானே நான் இதுக்கெல்லாம் வரலாம். அது அந்த அமையாம இருக்கிறார்களுக்கு தான் இருக்கிறார்களுக்கு. நீங்க இப்ப அமைஞ்சிட்டீங்க. இப்ப ஏகமா இருக்கிறீங்க, இன்னைக்கு காண்போனா இருக்கிறீங்க, கண்டு உங்களோட வஜிகிரிக்கு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க மறையே அகதென்ற ஒரு சொல்ல வெளிப்படுத்தின. சிந்திக்கணும். அப்ப சிந்திங்க. அன்னைக்கு மறதி மாதிரி ஒண்ணு கேட்கல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு நீங்க கேட்டதுக்காக நான் தான் மறதியை ஏன் மறந்தாண்டுக்கா அல்லவா மறதியை உறுதிக்கு மருந்தாக அமைத்தாய். எண்ணி அமைச்சியா மருந்தாக உறுதி ஐநைக்கு இருக்கிறவருக்கு என்ன மருந்து? உறுதியடிக்கணும் அவர் என்ன மருந்து குடிக்கணும்? அவருக்கு இப்ப அகஜுடைய நிலையில் இருக்காண்ட ஒரு நினைவு வருகிறது. என்ன செய்யறேன் நான் பேசல தம்பி. அதத்தாங்க மறந்து ஏன் மறந்தாண்டு கேட்காத என்றுள்ள நீ இல்ல அது மறந்தது. நீங்க இப்ப வந்து குடைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதால குடைய பிடிச்சு நிக்கிறதால அந்த நிலையமா இருந்தேன். இது இப்ப கடட பங்கு தானே சொல்லி விளங்காட்சியில மறந்து போய் நிக்கிறீங்க. இப்ப நினைவு வந்துட்டு வா வந்த உடனே இப்ப நீங்க என்ன ஒலிம்பிட்டீங்களா இல்லையா? ஒலிம்பி இப்ப ஏகமா இருக்கிற நிலையை காண்றீங்களா? ஏகமா இருக்கிற அந்த நிலையில கட்டுண்ட ஒரு நிலையில நிக்கிறீங்களா? அப்படி ஒரு கட்டுண்ட நிலையில நிக்காம ஏகமா இருக்கிறத காணலாமா? காணல. அப்படி என்ன இப்ப எய்னிக்கு நிப்பீங்க? இப்ப நீங்க மத்திபத்தில நிக்க மாட்டீங்களே, உறங்கி கிடப்பீங்க, தூக்கத்தில் கிடப்பீங்க. இறந்துக்கிட்டு இங்க இருந்துக்கிட்டு அது ஏகமாயிருக்கு, அது ஏகமான ஆகணும் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்வீங்க? தியானம் செய்வீங்க. அது இப்ப உங்களுக்கு பழகி வழக்கமாகி இப்ப ஏகமாக ஆழ்ந்த உறக்க நிலையில நான் நிக்கிறேன். ஏகமாக நான் ஆழ்ந்த உறக்க நிலையில நிக்கிறேன். இப்ப நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உஸ்தாத் சொல்றாங்க ஏகம் என்று எண்ணி துணிந்தாயாண்டு. ஏகம் என்று எண்ணி துணிஞ்சியாண்டு கேட்காரு. எப்படி அது அங்க துணியவே பராட்டி நாம பாட்டை கொண்டுருவோம் ஜா. இப்ப நான் பாட்டுகளை இப்ப கொண்டு வர மாட்டேன். நான் நீங்க வரணுமே சரியா நடத்துக்கு. அதுக்கு பிறகுதான் நம்முட பாட்டுகள் வரும். எண்ணி துணிந்த நீ உதட்ட மொழிந்த. அப்ப நீங்க இப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உதட்டால மொழிகள் உதடண்டா இது. சொல்றதுதானே. சரி, அப்ப
அப்ப இப்ப அரபுல அகது என்கிற சொல் தேவையா, பொருள் தேவையா? பொருள். அந்த பொருள் ஏகமா அமைஞ்சிட்டா, ஆனா ஏகத்தில் அமைஞ்சிருக்கிறேன்டா அந்த அமைஞ்சிருக்கிறவர் நினைச்சுக்கிட்டா இருப்பாரு. நான் இப்ப ஏகமா அமைஞ்சிட்டேன், நான் ஏகமா இருக்கேன் நினைச்சிருந்தான்னு சொன்னா அது அமையல. அப்ப அதுக்குத்தான் சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு ஏகமா அமைகிற மட்டுமில்லை, நீங்க ஏகமா இருக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்யுங்க, உங்களோட வஜுக உணருங்க. அன்னைக்கு உணரப்படுற அந்த விஷயம் வஜுகு. அப்ப அது ஏக உங்களோட வஜுகு இப்ப ஏன் இன்னைக்கு இருக்கு ஏகமாரி. அதுல இப்ப உருவம் வந்து மட்டி நினைக்கி. அப்ப இந்த உருவத்தை நீங்க உணர்ந்தீங்களா, இந்த உருவம் என்ன செய்யும், வஜ்ஜிக உணர்த்தி விடும். வஜ்ஜிக உணர்த்தி விட்ட உடனே இப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்று இருக்கிறீங்களா, கட்டுண்டவனை நான் இருக்கிறேன் என்று இருக்கிறீங்களா, எப்படி இருப்பீங்க இன்னைக்கு? என்ன சொல்ல வச்சு இப்ப நான் சொல்லலாம், இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த இருப்பை என்ன சொல்ல வச்சு சொல்லலாம். ஏதாவது ஒரு சொல்லுக்கு கொண்டுடலாமா? அதைத்தான் அறிஞர்களால மொழியில சொல்ல இல்லாம இருக்கின்ற சொல்றாங்க. அதையும் புரிய வைக்க அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது என்றே சொல்றாள். அல்லாமல் சொல்லலாம் கடினம் என்ற முடியாது. அப்ப நீங்க ஏகத்தில தரிச்சு ஏகமா அமைஞ்சி அந்த களிமாவை நீங்க என்ன செய்யணும், திக்ரு செய்து பாருங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, திக்ரு செய்து பார், திக்ரு செய்து பார், திக்ரு செய்ய எழுதாம திக்ரு செய்து பாருன்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அந்த பார் என்று சொல்ற அந்த பார்வை எந்த பார்வை, இந்த கட்டுண்ட பார்வையா? இல்ல. அப்ப ஏகத்தை நீங்க இப்ப பாக்குறீங்களா? அப்ப ஏகம் என்று மட்டும் இருக்கா, உங்களோட பார்வையும் இருக்கா? அந்த பார்வையில வஜுகும் இருக்கன்னு நீங்க உணர்றேன்டா என்ன செய்யணும், இப்ப எந்த நிலையில சரிபடணும்? ஏகத்தில சரிபட்டீங்க. இப்ப ஏகமாக என்னுடைய முகத்தை நான் காண்ற நிலை வாரேன்டா முதல் எந்த நிலை வரணும்? ஏகமாய் காண்பது, காண்பதுங்கிற நிலை வரணும். ஏகமாய் காண்பது டக்குன்னு பாஞ்சிடக்கூடாச்சா. ஏகம் என்றால் ஒரு பொருள். அந்த ஏகம்ங்கிறது பொருளாகுது எப்படி என்றால் காண்பது காண்பது மட்டும் இருந்து பொருள் அடிக்குமா? இல்ல, காட்சியும் இருக்கும். அப்ப இன்னைக்கு என்ன காட்சி இருக்கு, யார் இருக்கா என்றால் அவர் தான் இருக்க. அப்ப அவர் என்ன என்றால் ஏகம் என்கிற அந்த நிலையில அனைத்துமாக இன்னைக்கு அவர் தான் இருக்காரு என்று என்ன செய்யணும், உணர்வோ உணர்த்தோன் அதுதான் உணர்ந்தறியல். அகதுடைய மக்காம்ல இருந்தாரண்டா இந்த நிலை உணர்ந்தறி, அனைத்துமாக உணர்ந்தறி, உயர்ந்திடுவாய் மறைந்த பழைய. இப்ப உயர்ந்திடுவாய் என்றா என்ன விஷயம் விளங்கிடும். இப்ப ஏகமா உயர்றதா இன்னைக்கு இல்ல, காண்றவன உயர்றான். எது உயருது? உயர்றேங்கிறது நான் விஷயத்தை உணர்ந்தறி, நீ உயர்ந்திடுவாய். உயர்ந்திடுவாய் ஒரு வசனம் போட தேவையில்லையே. அப்படி என்றால் அகதியுடைய நிலையிலிருந்து உணர்ந்தறியக்குள்ள உயர்ந்திருக்க. ஏகம் உயர்ந்திருக்கா இல்ல காண்ற நிலை உயர்ந்திருக்கா?
அவர் உயர்ந்திருக்காராம். உயர்ந்துட்டு வாங்கிட்டு சொல்றாங்க. அப்ப நாம நாளைக்கு எடுப்போம் டைம் 12:15.